வெல்கம் டு ரூட் 80. நான் டாக்டர் ஆனந்த்குமார். அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம அன்சார்ட்டட் அரேயில் லீனியர் சர்ச் செட் 5க்கான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம், லீனியர் சர்ச்சை பற்றி. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சர்ச் அல்காரிதம்ஸ் பற்றின வீடியோவை பார்க்கல அப்படின்னு சொன்னால், டிஸ்கவரிங் சர்ச் அல்காரிதம்ஸ்னே நம்ம ஒரு வீடியோ டிஸ்கஷன் போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரைட், வீடியோக்குள்ளே போகலாம். லீனியர் சர்ச், ரைட், ரொம்ப முக்கியமான ஒரு சர்ச் அல்காரிதமாக இந்த லீனியர் சர்ச் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கான பேசிக் ரிக்குயர்மெண்ட் அப்படிங்கிறதே, பேசிக் கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணால் இப்படி தான் இருக்க போகுது. கிவன் அன் அன்சார்ட்டட் இன்டிஜர் அரே ஏ அண்ட் அ டார்கெட் வேல்யூ எக்ஸ். இதுதான் ரொம்ப டைரக்ட் ரெப்ரசன்டேஷன் ஒரு லீனியர் சர்ச்சுக்கு. ஃபைண்ட் இஃப் ஏ கண்டெய்ன்ஸ் த வேல்யூ எக்ஸ், ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ இந்த அரேல ஏங்கிற இந்த அரேல எக்ஸுங்கிற இந்த வேல்யூ இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு. ரைட், அவ்வளோதான் லீனியர் சர்ச்சுக்கான டைரக்ட் கொஸ்டின். இப்படி தான் இருக்க போகுது. ரைட், அப்போ லீனியர் சர்ச்னு சொல்லும்போதே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு லூப்பை போட்டு இண்டெக்ஸ் 0லேருந்து ஆரம்பித்து n-1 வரைக்கும் போக போகிறோம். ஒவ்வொரு வாட்டியும் அந்த பர்டிகுலர் ஏ ஆஃப் ஐ அப்படிங்கிறதுல இப்போ ஐ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டோம்னா ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட், எப்போ நமக்கு அது கிடைக்குதோ அப்பயே பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். சுத்தமாக ஃபுல்லாகவே கிடைக்கலன்னா கடைசியாக நம்ம ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பேசிக் லீனியர் சர்ச் அப்படிங்கிறது. ரைட், நம்ம லீனியர் சர்ச்சுக்கான அல்காரிதத்தை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும். ரைட், இதனுடைய வேரியேஷன்ஸ் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் பூரா. கிவன் அன் அன்சார்ட்டட் இன்டிஜர் அரே ஏ அண்ட் அ டார்கெட் வேல்யூ எக்ஸ், ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் அட் விச் எக்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் ஏ. எந்த இண்டெக்ஸில் அந்த பர்டிகுலர் எலமெண்ட் இருந்தது அப்படிங்கிறத சொல்லணும். இருக்கா இல்லையான்னு மட்டும் இல்லை, எந்த இண்டெக்ஸில் இருக்குதுன்னு சொல்லணும். ஒருவேளை இல்லைன்னா அப்புறம் எப்படி இண்டெக்ஸ் சொல்கிறது? அப்போ அரேவோட இண்டெக்ஸு யூஸ்வலாக 0லேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போனா -1 கொடுத்துருங்க, இதுதான் டிஃபால்ட்டு. அப்போ உள்ளே இல்லவே இல்லைன்னா -1 ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொல்கிறோம். ரைட், ஸோ அடுத்தது கிவன் அன் அன்சார்ட்டட் இன்டிஜர் அரே ஏ அண்ட் அ டார்கெட் வேல்யூ எக்ஸ், ஃபைண்ட் இஃப் எக்ஸ் இஸ் ஃபவுண்ட் மோர் தேன் ஒன்ஸ் இன் ஏ. ரைட், அப்போ மோர் தென் ஒன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ரைட், ஒரு வாட்டி இருந்தால் கூட ஃபால்ஸ்ன்னு தான் ரிட்டர்ன் பண்ணணும். மோர் தென் ஒன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ரைட், ஸோ அடுத்தது கிவன் அன் அன்சார்ட்டட் இன்டிஜர் அரே ஏ அண்ட் அன் இன்டிஜர் வேல்யூ எக்ஸ், ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் ஏ. எக்ஸ் எத்தனை வாட்டி இருக்குங்கிற கவுண்ட்டு கேட்குறோம். ஸோ இங்கே கவுண்ட்டு கேட்கல, இங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கேட்குறோம். அப்போ இதை விட இது ஆப்டிமலாக எழுத முடியும். நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. கவுண்ட்டு கேட்குறது வேறு, மோர் தேன் ஒன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்குறது வேறு. இப்போ கவுண்ட்டுங்கிறது எக்ஸுங்கிறது 10 வாட்டி கூட இருக்கலாம். அப்போ நான் அரே ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் கவுண்ட்டு சொல்ல முடியும். பட் 2வது வாட்டி பார்த்த உடனே பிரேக் பண்ணிடலாம், அதுதான் ஆப்டிமல்னு சொன்னேன். ஏன்னா மோர் தேன் ஒன்ஸ் இருக்குல்ல, 2வது வாட்டி பார்த்துட்டனாலே பிரேக் பண்ணிவிட்டு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கவுண்ட்டை வச்சே 3rd கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாமேன்னு சொல்லாதீங்க. ரைட், 3rd கொஸ்டினுக்குன்னு இது எல்லாமே சிமிலராக போர் அடிக்கிற மாதிரி சேம் ப்ராப்ளமே கேட்குற மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஏதோ ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. அதுக்குன்னு இருக்கிற அந்த நுணுக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்கு தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். ரைட், நீங்கள் அது போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை, ரெண்டும் சேம் கொஸ்டினாக இருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் அந்த கொஸ்டினுடைய நுணுக்கத்தை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். நாங்கள் இந்த ஒவ்வொரு கொஸ்டினையுமே பார்த்து தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அதை நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன வித்தியாசம்ங்கிறது தெரியும். Given an uncharted integer array a and an integer value x, right, return the indices of locations where x is found in a. இங்கே கவுண்ட் கொடுத்தோம் எத்தனை வாட்டி எக்ஸ் ஏல இருக்குன்னு. இங்கே எந்தெந்த லொக்கேஷன்லலாம் எக்ஸ் இருந்தது அப்படிங்கிறத கேட்குறோம். அப்போ இங்கே அவுட்புட்டும் அரே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவுட்புட்டும் ஒரு அரே, ஒரு இன்டிஜர் அரே, லொக்கேஷன் அரே. ஏன்னா மோர் தென் 1 இண்டெக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ மோர் தென் 1 இண்டெக்ஸ் இருக்கும்போது நம்ம அதை அவுட்புட்டை அரேவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ரைட், அடுத்தது கிவன் அன் அன்சார்ட்டட் இன்டிஜர் அரே அண்ட் டார்கெட் வேல்யூ எக்ஸ், ரிட்டர்ன் த லொக்கேஷன் ஆஃப் த செகண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த டார்கெட் வேல்யூ இன் தி அரே அண்ட் -1 இஃப் there is no second occurrence. அப்போ எனக்கு இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே, 1 8 4 3 4 9 15 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ எனக்கு டார்கெட் வேல்யூ 4 உடைய செகண்ட் அக்கரன்ஸ் கொடுன்னு கேட்குறோம். அப்போ இது 0 1 2 3 4 5 6. அப்போ எனக்கு இது கேட்குறேன் நான். அப்படி ஒன்று இல்லவே இல்லை, 3யோட செகண்ட் அக்கரன்ஸ் கொடுன்னு கேட்குறேன். அப்போனா -1 கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அக்கரன்ஸ் இருக்கே அதை கொடுக்கட்டுமா? வேண்டாம், செகண்ட் அக்கரன்ஸ் இருந்தால் அதனுடைய பொசிஷனை கொடுங்க, அப்படி இல்லைனா -1 கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். ரைட்,
ஸோ அதே மாதிரி தான் இந்த கொஷின் செகண்ட் அக்கரன்ஸுக்கு பதிலாக கேத் அக்கரன்ஸ் ஆஃப் அ நம்பர் கேட்டிருக்கோம். கேத் டைம் அது எப்போ அக்கர் ஆகுதோ அதனோட இண்டெக்ஸை கொடுங்க. அப்படி கே டைம்ஸ் அது இல்லைன்னா -1 கொடுத்துருங்க. ஸோ அப்போ கே டைம்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கான இண்டெக்ஸை கொடுக்குறீங்க, இல்லாத பட்சத்தில் -1 கொடுக்குறீங்க. ரைட். ஸோ அப்போ செகண்டுக்கு பண்ணதே தான் கேக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் எப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி ஒரு அரேல ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லணும். நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கலாம், இது எல்லாத்துலேயுமே நெகட்டிவும் இருக்கலாம், புரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் கேஸ் எழுதுங்க, அதுக்கேற்ற மாதிரி கோடு எழுதுங்க. ரைட். ஸோ அதே மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் கேட்குறோம். ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் எதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், அது எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிற இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி தான் லார்ஜஸ்ட் எலமெண்ட் கேட்டிருக்கிறோம், செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் கேட்டிருக்கிறோம். செகண்ட் லார்ஜஸ்ட்னால் என்ன? ஸோ இப்போ நான் 12, 8, 4, 19, -15, 5 இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ரைட். இப்போ இதில் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டுங்கிறது 19, இது லார்ஜஸ்ட். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படிங்கிறது 12. ஸோ இந்த 12 கண்டுபிடிச்சி தர சொல்லி கேட்குறோம். ரைட். ஸோ அடுத்தது ஒரே கொஷினில் லார்ஜஸ்டையும் செகண்ட் லார்ஜஸ்டையும் சேர்த்து கேட்குறோம். அப்போ இந்த கொஷினை ஒரு கால், இந்த கொஷினை ஒரு கால் பண்ணிக்கலாமா அந்த 2 ஃபங்க்ஷனையும் கேட்காதீங்க, ஒரே இதில் பண்ண முடியுமான்னு யோசிங்க. ரைட். அப்போ ஒரு சிங்கிள் லூப்பில் உங்களால் அதை பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. அதுக்கு தான் இந்த கொஷினை கேட்டிருக்கோம். பண்ண முடியும், பட் உங்களால் செய்ய முடியுதா, திங்க் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதே மாதிரி இங்கே ஆல்மோஸ்ட் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின் மாதிரி தெரியலாம். ஃபைண்ட் த மேக்ஸிமம் பேர்வைஸ் ப்ராடக்ட் which returns a maximum product that can be obtained by multiplying any 2 integers in the given array. நம்ம ஒரு அன்சார்ட்டட் இன்டிஜர் அரே கொடுக்குறோம். ரைட். அதில் ஏதோ 2 நம்பரை எல்லா 2 நம்பரையும் கம்பைன் பண்ணி பேர்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். எந்த பேரை மல்டிப்ளை பண்ணால் இருக்கிறதுலையே பெரிய வேல்யூ வருமோ அந்த பேரை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். அந்த மேக்ஸிமம் வேல்யூவை கொடுங்கன்னு கேட்குறோம். மேக்ஸிமம் பேர்வைஸ் ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ண சொல்லி கேட்குறோம். எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் பெரிய வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை கொடுங்கன்னு கேட்குறோம். அப்போனா என்ன இருக்கும்? யூஸ்வலாக லார்ஜஸ்ட்டையும் செகண்ட் லார்ஜஸ்ட்டையும் எடுத்தால் தானே. அப்போ இந்த கொஷினில் வர 2 அவுட்புட்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இது கிடைச்சிடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, அன்சார்ட்டட் இன்டிஜர் அரேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இப்போ இந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கோமே. இப்போ இதில் லார்ஜஸ்ட்டும் செகண்ட் லார்ஜஸ்ட்டும் 12, 19 இருக்குது. ரைட். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு -15 இருக்குது, இங்கே ஒரு -25 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ லார்ஜஸ்ட் 19 தான், செகண்ட் லார்ஜஸ்ட் 12 தான். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்த்துக்குவோம். பட் அதை விட பெருசாக -15ஐயும் -25ஐயும் மல்டிப்ளை பண்ணால் வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஸ்மாலஸ்ட்டு செகண்ட் ஸ்மாலஸ்ட்டு ரெண்டையுமே கன்சிடர் பண்ணணும். லார்ஜஸ்ட்டு அதையும் கன்சிடர் பண்ணணும், ஸ்மாலஸ்ட்டு செகண்ட் ஸ்மாலஸ்ட்டையும் கன்சிடர் பண்ணணும். 2 செட்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு அதில் எது மேக்ஸாக வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ரைட். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்மாலஸ்ட்டை விட்டுருவாங்க நிறைய பேர், நெகட்டிவ் வேல்யூ இன்ட்டு நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ்ங்கிறத மறந்துடுவாங்க. அதனால் டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். நிறைய இன்டர்வியூவில் அந்த மேக்ஸிமம் பேர் வைஸ் ப்ராடக்ட்டுங்கிறத கேட்டிருக்கிறாங்க. given an uncharted integer array, find the number of times the smallest element is found in the array. ஸோ அப்போ முதல்ல ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அது எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு கவுண்ட் எடுத்து கொடுக்கணும். அதே தான் இங்கே லார்ஜஸ்ட் எலமெண்ட்டுக்கு கேட்டிருக்கிறோம். லார்ஜஸ்ட் எலமெண்ட்டு எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படிங்கிற கவுண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்கே நம்ம ஒரு அரேவும் ஒரு மின் வேல்யூ ஒரு மேக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டோம்னா, ரைட், அப்போ ஒரு அரே கொடுத்துட்றோம், மின்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்றோம், மேக்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்றோம். இப்போ min equal to 5, max equal to 10ன்னு கொடுத்துட்டோம்னா return the count of the elements with values that falls between min and max. அப்போ 5ல் இருந்து 10க்குள்ளே இந்த அரேல எத்தனை நம்பர் இருக்கோ அதனுடைய கவுண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்கிறோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். 5 to 10 எத்தனை நம்பர் இருக்கோ அதனுடைய கவுண்ட்டை எடுத்துக்கிட்டு வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். ரைட்.
ஸோ இது பேசிக் லீனியர் சர்ச்சில் இருக்கக்கூடியது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதோ உங்களுக்கு டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். கோடு ஏதாவது எழுதி காட்டணும் அப்படின்னு சொன்னால் கூட கமெண்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் அதுக்குன்னே ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ரைட், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பற்றின இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ரைட், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.